ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா யோக பலம். அந்த யோக பலம் எப்படி அதிகப்படுத்துறது, யோக பலம்னா என்ன, யோக பலம் எதனால் குறையுது அப்படிங்கிறது. ஏன்னா எதனால் குறையுதுன்னு தெரிஞ்சால் தான் அதுலேருந்து எச்சரிக்கையாக இருப்போம். அதுலேருந்து நம்ம விலகி இருந்தாலே யோக பலம் தானாகவே அதிகமாகும். அட்லீஸ்ட் அப்படியேவாவது இருக்கும். ஸோ அந்த ரகசியத்தை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது நீங்கள் நிறைய ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பல முனிவர்கள் இதை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, விஸ்வாமித்திரர் யோகத்தில் இருக்கும்போது அசுரர்கள் எலும்பு ரத்தம் இந்த மாதிரிலாம் யாகத்தில் போடுவாங்க. ஸோ டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அவர் யோகம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, தியானத்தில் மூழ்க விடாமல் பார்த்துக்குவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவார், ராமரை கூப்பிடுவார். ராமருடைய குரு வசிஷ்டர்கிட்ட போய் கேட்பார், எனக்கு ராமரை அனுப்புங்க, ஏன்னா நான் சபிக்கவும் முடியாது, அந்த அசுரர்களை சபிச்சு அழிச்சிட முடியும், ஆனால் சபிச்சிட்டா என் யோக பலம் போயிடும் அப்படின்வார். அதே மாதிரி அகஸ்தியரும் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, அகஸ்தியர் அழிப்பார், அழிச்சிட்டு சொல்லுவார், நான் இந்த மாதிரி யோக பலத்தினால அந்த சக்தியின் மூலமாக அசுரர்களை அழிச்சிட்டேன், ஆனால் அதனால் என்னுடைய பலம் குறைஞ்சிடுது, என் பலத்தை குறைக்கிறாங்களே அவங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே மாதிரி வால்மீகி கூட, அவர் தான் ராமாயணம் எழுதுறாரு இல்லையா, அவர் எழுதும்போது ஒரு டைம் குளத்தின் அருகே போகும்பொழுது அங்கே அன்னப்பறவை ஜோடியாக இருக்குது. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வேடன் அதை கொன்னுடுறான், ரெண்டுத்தையுமே கொன்னுடுறான். கொன்ன உடனே இவருக்கு அந்த வேதனை தாங்காமல் சபிச்சிடுவார். அது உன்னை என்ன பண்ணிச்சு, ஏன் அதை கொன்ன அப்படின்னு. இல்லை, என்னுடைய குலத்தொழிலே அது, இன்னொரு உயிரை கொல்றது தான் உன்னுடைய குலத்தொழில்னா அதை விடு அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துருவார். கொடுத்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பார், நான் இப்படி பண்ணிட்டேனே, என்னுடைய தவ வலிமையெல்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கு பிரம்மர் சொல்லுவார், நாடகத்தில் இருக்கிறது நடந்தே தீரும், விதிக்கப்பட்டது நடந்தே தீரும், கவலைப்படுறதுனால என்ன லாபம்னு. சரி, அதுவே ஒரு அற்புதமான ஞானம் தான், அதுக்கு தனியாக ஒரு வீடியோவே போடணும். இப்போ இந்த யோக பலத்தை பார்ப்போம். யோக பலம் இப்படி குறையுமா? ஏன்னா கெட்டவர்களை தான் சபிக்கிறாங்க, கெட்டவர்களை தான் அழிக்கிறாங்க, யோக பலம் குறையுமா? ஏன்னா அப்படி குறையிற மாதிரி இருந்தால் கிருஷ்ணர் அதானே பண்ணார், ராமர் ஸ்ரீராமரும் அசுரர்களை தானே கொன்னார், அப்போ அவங்களுக்கெல்லாம் யோக பலம் குறைஞ்சிடுமா? முனிவர்கள் பண்ணால் மட்டும்தான் யோக பலம் குறையும், இவங்களும் பண்ணால் யோக பலம் குறையாதா இல்லையா? அந்த ரகசியத்தை பார்க்க போகிறோம். சரி, யோக பலத்தை எப்படி ஏற்றுறது அதையும் பார்க்க போகிறோம். இப்போ செல்ஃபோன் பேசினா பவர் குறையும், சார்ஜ் குறையும், பேசாமல் விட்டாலும் குறையும், ஆனால் கொஞ்சமாக குறையும், பேசினா அதிகமாக குறையும். பேசுகிறோம் அல்லது மொபைலை வேறு எதுக்கோ யூஸ் பண்ணுறோம், பாடம் பார்க்குறோம் அப்படின்னா அதிகமாக குறையும். ஆனால் எப்போ சார்ஜ் ஏறும்? சார்ஜ் போட்டால் மட்டும்தான் ஏறும் இல்லையா? அதே மாதிரி இங்கே எப்படியெல்லாம் இந்த யோக பலத்தை அதிகப்படுத்துது, இது வரைக்கும் குறையிறத பார்த்தோம். அது ஆக்சுவலாக அது அப்படியே எடுத்திங்கன்னா ஒன்றும் புரியாது. ஏன்னா நம்ம ஒன்றும் யாரையும் கொலை பண்ண போகிறது கிடையாது, நம்ம யாருக்கும் சாபம் கொடுக்குறோம் நமக்கே தெரியாமல் இல்லையா? மற்றவர்களை பற்றி தவறான எண்ணம் வைக்கிறது எல்லாமே சாபம்தான். இப்படி இருக்கிறானே அவன், என்ன அரசியல் பண்ணுறான் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கூட சாபம்தான். ஸோ அதனால் யோக பலம் போகுமா அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். சரி, யோகம்னா என்னன்னு பார்ப்போம், யோக பலம்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் சுவாச பயிற்சி பண்ணுறீங்க, ஏன்னா அதுதான் யோகம்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்போ நீங்கள் சுவாச பயிற்சி பண்ணுறீங்க, பிராணாயாமம் பண்ணுறீங்க,
அதனால் என்ன யோக பலம் போகும்? நீங்கள் திட்டினாலோ அல்லது கொலையே பண்ணாலும் நீங்கள் மறுபடியும் வந்து சுவாச பயிற்சி பண்ண தான் முடியும். அதில் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது இல்லையா? நீங்கள் என்ன தப்பு வேணாலும் பண்ணிட்டு வந்து உங்களால் பிராணாயாமம் பண்ண முடியும். அது பண்ணவே முடியலன்னா தான் பலம் குறைஞ்சதுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஆகாது. ஏன்னா அது யோகமே கிடையாது. சரி, ஓம் ஓம்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன், சண்டை போட்டு வந்து ஓம் ஓம்னு சொல்ல முடியாதா? முடியும். ஸோ அதுவும் ஒன்றும் ஆகலை. அல்லது ஓம் நம சிவாய அல்லது ஏதோ ஒன்று, எந்த மதத்தின்படி எப்படி பண்ணாலும் சரி, எல்லாமே பண்ண முடியும். ஆனால் யோகம்னு ஒன்று உண்மையான யோகமாக இருந்தால் நீங்கள் இந்த தப்பு பண்ணிங்கன்னா அடுத்தது அந்த யோகமே வரக்கூடாது. அதுதான் யோகம். அதுதான் யோக பலம் குறையிறது. அந்த யோகத்தை தான் இறைவனே நேரடியாக சொல்லி கொடுத்தார். மனிதர்கள் சொன்னது எல்லாமே பொய் தான், அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா இறைவன் மட்டும்தான் உண்மையானவர். நிறைய பேர் கேட்பாங்கன்னா நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் உண்மையா, மற்றதெல்லாம் பொய்யா? இறைவன் சொல்கிறது தான் உண்மை. நாங்கள் மனிதர்கள் சொல்கிறத பற்றியே இங்கே பேசுகிறதே கிடையாது. எதுலேயுமே முழுக்க முழுக்க இறைவனே நேரடியாக சொல்கிறது தான். இறைவனை மட்டும்தான் சத்தியமானவர்னு சொல்கிறோம் இல்லையா? காட் இஸ் ட்ரூத். அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா மற்ற எல்லாமே பொய்ன்னு அர்த்தம். அதனால் பல உண்மையிலும் கிடையாது, உண்மை ஒன்று தான் இருக்கும் இல்லையா? பொய் தான் நிறையா இருக்கும். ஸோ உண்மையான யோகம்னா என்ன, உண்மையான தியானம்னா என்ன? அதுதான் ராஜ யோகம். இப்போ யோகத்துக்கெல்லாம் ராஜா அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அது கூட உண்மை கிடையாது. ஏன்னா யோகமே ஒன்று தான் இருக்குது. அப்புறம் எப்படி யோகத்துக்கெல்லாம் ராஜானா அப்போ நிறைய யோகம் இருக்குதுன்னு ஆகிடும். இங்கே உண்மையான அர்த்தம் ராஜயோகத்துக்கு அது கிடையாது. மனுஷனை ராஜாவாக ஆக்குற யோகம், அதுதான் ராஜயோகம். சரி, அதுக்கு அந்த யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடிப்படையாக ஒரு ஞானம் தேவை. இறைவன் பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்குற ஞானத்துடைய சாராம்சம் என்னென்னா, இறைவன் சொல்கிறார், இந்த பூமி 5000 வருட காலச்சக்கரம், இதில் முதல் பாதி நீங்கள் தான் தேவதையாக இருந்தீங்க, அடுத்த பாதி மனுஷன் ஆகிட்டீங்க. சக்தி போயிடுச்சு. சக்தி இருக்கும்போது தேவதைகள். அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் தேவதையாக பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய உயிர், அதை தான் ஆத்மான்னு சொல்கிறோம். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. உடலில் வர்றதுக்கு முன்னாடி அது இருக்கிற இடம் இதுதான் ஆத்மாவின் உலகம். இங்கே தான் இறைவன் இருக்கிறார். ஒரு நட்சத்திரம் மாதிரி தான் அவரும் இருக்கார். அதாவது அவரும் ஆத்மா, அதனால தான் அவரை பரமாத்மான்றோம். ஆனால் அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை, அதனால தான் பரமபிதான்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. ஸோ பரமாத்மா, பரமபிதா, சிவன், அல்லாஹ், கர்த்தர் எல்லாமே ஒரு இறைவனை குறிக்கிறது. எல்லாமேனா இப்போ இயேசு, கிருஷ்ணர் இவங்களும் கடவுளாக கிடையாது. மனித உடலில் வந்த யாருமே கடவுள் கிடையாது, எந்த உடல்லுமே இல்லையா? அதாவது பிறந்தவங்க ஒரு தாயின் கர்ப்பத்தில் பிறவி எடுத்தாலே அவங்க கடவுள் கிடையாது. அப்படி பிறவி எடுத்திருந்தா தான் கடவுளை பார்க்க முடியுமே. கடவுளை தான் யாருமே பார்த்தது கிடையாது இல்லையா? ஸோ அவங்க யாருமே கடவுள் கிடையாது. மற்றபடி சிவனுக்கு பாருங்கள், லிங்கம் தான் இருக்கும். அல்லாஹ் எந்த உருவமே இல்லாமல் வச்சுருக்கிறாங்க. கர்த்தர்ன்றது ஆக்சுவலாக யார்? இயேசு ஒருத்தரை பரமபிதான்றாரு, அவர் தான் கர்த்தர். ஆனால் கன்ஃபியூஷனில் எப்படி இந்துக்கள் கிருஷ்ணரை கடவுள்னு சொல்லிட்டாங்களோ அதே மாதிரி அவங்க இயேசு கடவுள்ட்டாங்க. ஸோ கடவுள் எப்போவுமே பிறப்பு இறப்பு சக்கரத்துலேருந்து விலகி இருக்கிறார். அதனால தான், ஏன்னா பிறந்தால் தான் சுகத்தை அனுபவிக்க முடியும், துக்கத்தை அனுபவிக்க முடியும். ஸோ சுக துக்கத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறேன்னு கீதையில் சொன்னது சிவனை குறித்த வாசகம். அது சிவனால் சொல்லப்பட்டது. ஆனால் மனிதர்கள் எழுதும்போது கிருஷ்ணர் சொன்ன மாதிரி எழுதிட்டாங்க. அது ஒரு கன்ஃபியூஷன். இப்போ கிருஷ்ணர் பரமாத்மா கிடையாதுன்ற அந்த வீடியோவில் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இருக்கும். சரி, இப்போ அதை விட்டுடலாம். இப்போ இறைவன் இவர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. ஏன் இவர் உடலில் வர்றாருன்னா இந்த ஞானத்தை சொல்லணும். அவர்கிட்ட மட்டும்தான் ஞானம் இருக்குது. ஒரு உடல் இருந்தால் தான் சொல்ல முடியும். அதனால் ஒருத்தர் உடல் வர்றாரு. இவருக்கு இறைவன் வந்தப்புறம் இவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமாரிகள். பிரம்மா குமாரிகளுடைய இயக்கத்துடைய அர்த்தம் இதுதான். அதாவது இறைவனுடைய நேரடி குழந்தைங்க. யார் பிரம்மகுமாரியுடைய தலைவர்? நேரடியாக இறைவன், எந்த மனுஷனும் கிடையாது. பொறுப்புக்காக வேற யாராவது நிறுத்தி வச்சிருக்கலாம். ஆனால் அங்கே கொடுக்கப்படுற ஞானம் நேரடியாக இறைவனால் கொடுக்கப்படுறது. அப்போ இறைவன் சொல்றார், நீங்கள் தான் இந்த மாதிரி தேவதையாக இருந்தீங்க. காரணம், முதலாக இந்த பூமி சொர்க்கமாக தான் இறைவன் படைக்கிறார். அங்கே நீங்கள் உங்களை தேவதையாக தான் அனுப்புகிறார். அதாவது தேவதையாக தான் பிறப்பு எடுக்கிறோம். அப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ இருக்கிற மனிதர்களுக்கும், ஏன்னா
நாம தான், அந்த தேவதையா இருந்த நாம தான் மறுபிறவி எடுத்து இப்போ சாதாரண மனிதர்கள் ஆயிட்டோம். இன்னும் 20 வருஷத்துல இந்த பூமி மறுபடியும் சொர்க்கம் ஆக போகுது, சத்தியுகம் வரப்போகுது, கலியுகம் முடிஞ்சு. ஸோ மீண்டும் நாம் ஆகணும். ஆகிறதுக்கு இறைவன் ஞானத்தை சொல்லி நமக்கு ஞாபகப்படுத்தணும். ஸோ அதுதான் சொல்றாரு, நீங்க தான் தேவதையா இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னா மழை பெய்யினா பெய்யும், நின்னா நிற்கும். அந்த சக்தி இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, உடல்ல ஆத்மா வந்தாலும் ஆத்மான்ற உணர்வு தான் இருக்குமே தவிர உடல்ன்ற உணர்வு இருக்காது. காருக்குள்ளே உட்காந்தா காரு கிடையாது, டிரைவர் நான் தனி விலகி இருக்கிற குணம் இருந்தால் தான் காரை இயக்க முடியும். அந்த மாதிரி இந்த உடல்ன்ற காரை இயக்கிற ஆத்மா நான் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்ததுனால ஆத்மாவுடைய குணங்கள் தான் அவங்க வெளிப்படுத்தினாங்க. அதாவது அன்பு, அமைதி, தூய்மை, சக்தி, பேரானந்தம், இதெல்லாம் ஆத்மாவுடைய இயல்பான குணங்கள். ஸோ 2500 வருஷம் ஆத்மான்ற உணர்வு இருக்கும், அதனால இந்த பூமி சொர்க்கமாகவே இருக்கும். 2500 வருஷம் முடிஞ்சோடனே ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைப்பீங்க. அப்போ ஆத்மாவுடைய குணங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்? அமைதி குறைஞ்ச உடனே கோபமாக வெளிப்படும், தூய்மை குறைஞ்ச உடனே காமமாக வெளிப்படும். ஸோ அப்படி தான் உடல் உணர்வு குணங்கள் வருது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். அதுக்கு அடிப்படை காரணம் ஆத்மான்றதை மறந்தது. ஸோ கடைசி 100 வருஷம் மறுபடியும் நீங்கள் ஆத்மான்னு புரிஞ்சுக்குங்க. இருந்தாலும் தேகம்னு நீங்கள் நினச்சது ஆத்மாவில் ஆழமாக பதிவாயிடுச்சு. 2500 வருஷம் தேகம்னு நினச்சது. ஸோ அதை எரிக்கணும். அதுதான் பாவத்தை எரிக்கிறது. அதுக்கு ஒரே வழி இறைவனை நினைக்கிறது. இப்போ தான் நமக்கு தெரியும், இந்த 5000 வருஷத்தில் இறைவன் ஒளி புள்ளியாக இருக்காரு, நாமளும் ஒளி புள்ளியாக இருக்கிறோம், நட்சத்திரம் மாதிரி இருக்கும். ஸோ எப்படி அவரை நினைக்கணும்னா, நான் ஆத்மா, என்னுடைய அப்பா செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்குது. இந்த இடம் செவ்வானம் மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ செவ்வானத்துல ஒரு நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினைக்கணும். நினைக்கும் போது மட்டும்தான் ஆத்மாவுடைய தேக உணர்வு குணங்கள் அழியும். ஸோ இதுதான் ராஜயோகம். உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு இறைவனை நினைக்கிறது. இந்த ராஜயோகத்தை கற்றுக்கிட்டு தான் 33 கோடி தேவதைகளும் இந்த பதவி அடைகிறாங்க. ஸோ இதுதான் யோகம்னாலே, இதுதான் உண்மையான தியான முறை. இதுதான். இது தெரியாத காரணத்தினால சுவாசத்தில் கவனம் கொடுக்கறது, ஓம்னு சொல்கிறது, அது இதுன்னு நிறைய போயிட்டுருக்கு. ஓம்னா நான் ஆத்மா, அவ்வளோதான். ஸோ நான் ஆத்மான்னு தெரிஞ்சு அதை பல தடவை சொன்னாலாவது தேக உணர்வுலேருந்து வெளிப்பட முடியும். ஸோ என்னன்னே தெரியாமல் ஓம்னு எத்தனை தடவை சொன்னாலும் அதனால் எந்த விதமான லாபமும் கிடையாது. அப்போ என்ன பண்ண, ஓம்னு என்னன்னு அர்த்தம் தெரியாமல் ஓம்ன்ற சத்தத்துக்கு பின்னாடி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பிரபஞ்சத்துடைய சத்தம், இந்த சத்தம், அந்த சத்தம் ஆராய்ச்சிக்கு போய் கடைசியில் உண்மையை விட்டு எட்ட போயிடுறாங்க. சரி, இப்போ இதுதான் யோகம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இழந்த ஆத்மாவின் குணங்கள் மீண்டும் வர ஆரம்பிக்கும், மீண்டும் அமைதி வரும். அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ உங்களுக்கு எதெல்லாம் கோபத்தை கொடுக்குதோ அதை விட 100 மடங்கு மோசமான சூழ்நிலை வந்தாலும் கொஞ்சம் கூட உங்களுக்கு கோபம் வராது. அப்போ தெரிஞ்சுக்கலாம் யோக பலம் அதிகமாயிடுச்சு. அல்லது கோபம் கம்மியாக வரும், போக போக அதிகமாக யோகம் பண்ண 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 ஃபுல்லாக போயிடும். அதே மாதிரி காமம், இப்போ எதெல்லாம் பார்த்தா காமம் வருதோ அதை விட மோசமான சூழ்நிலை வந்தாலும் கொஞ்சம் கூட காமம் வயப்பட மாட்டேங்க. இதெல்லாம் யோக பலம் அதிகமானதுடைய வெளிப்படை அடையாளம், உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ முன்னாடி சொன்னல ராமாயணத்தை சொன்ன அந்த உதாரணங்கள் மாதிரி யோக பலம் குறையும் சொல்கிறாங்களே, அது எப்படி குறையும்? அதில் அசுரர்களை அழிக்கிறது, சாபம் கொடுத்தா ஆகுன்றாங்க. சரி, அழிக்கிறது அப்புறம் பார்ப்போம். சாபம் கொடுத்தா குறையுமா? நமக்கு பிடிக்கல, ஒருத்தர் பிடிக்கல, மேலதிகாரியை பிடிக்கல, மேலதிகாரி ரொம்ப குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கார், கண்டிப்பாக நம்மள அறியாமல என்ன பண்ணுவோம்? திட்டுவோம். மனுஷனா அவர்? சாபம் தான் அது. இதனால் யோக பலம் குறையுமா? குறையும், கண்டிப்பாக குறையும். இதில் பாருங்க, யோக பலம் இல்லாதனால தான் நீங்கள் சாபமே கொடுக்குறீங்க. நீங்கள் யோகமே பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுல் பவர் வராத வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கோபம் வரும். அப்போ நீங்கள் அந்த கோபப்படும் பொழுது என்ன ஆகும்னா, உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், 100%னா ஒரு 80% வரையும் உங்களுக்கு யோக பலம் வந்துடுச்சு. இப்போ அந்த மேலதிகாரியை திட்டினீங்க பாருங்க, 80% அப்படியே 40% ஆகிடும், அப்படியே பாதி காணாமல் போயிடும். திட்டினது என்னமோ ஒரு தடவை தான், ஆனால் சல்லுன்னு குறைஞ்சிடும், அந்தளவுக்கு குறையும். ஸோ இதைத்தான் அங்கே கதையில் அப்படி காட்டிட்டாங்க. சாபம் கொடுத்தோடனே என்னுடைய யோக பலம் போயிடுச்சுன்றது அது உண்மைதான். இது மட்டும் கிடையாது. ஒரு பொண்ணு அழகாக போகிறா, கிளாமராக இருக்கிறா, பார்க்குறோம், காமவயப்படுறோம் அப்படின்னா அப்பையும் குறையும். அப்போ எவ்வளோ தெரியுமா குறையும்? 80%லேருந்து 40 ஆகாது, 80லேருந்து 0 ஆகிடும். மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும்.
அதனாலதான் காம மகாசத்ருன்னு கீதையில சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் நிறைய முனிவர்களுக்கு பெண்கள் மயக்கி ஆடி யோகத்தை கலைச்சிட்டாங்க, தியானத்தை கலைச்சிட்டாங்க. கலைக்கல, ஜீரோவாக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்க சபிக்கிற மாதிரி அதுல காட்டியிருக்கிறாங்க. காம மகாசத்ரு யோக பலம் பயங்கரமா குறைஞ்சிடும். அசுரர்கள் அழிக்கிறத சொல்றாங்க இல்லையா, இங்க யார் அசுரர்கள் இருக்கிறாங்க? ஆக்சுவலா இங்க இருக்கிற எல்லாருமே அசுரர்கள் தான். இவங்க தான் தேவதைகள். தேவதைகளுக்கு ஆப்போசிட் அசுரர்கள்னா அது நாம தான். நாமளே தான் தேவதையா இருந்தோம், நாமளே தான் அசுரர்கள். மற்றபடி தேவதைகள் அசுரர்கள் சண்டைப்பட்ட மாதிரி மகாபாரத ராமாயணத்தில் நடந்த மாதிரி எங்கேயுமே எதுவுமே நடக்கல. இப்போ எந்த அசுரரை அழிக்கிறோன்னா, நமக்குள்ள இருக்கிறான் பாருங்க அசுரன், அவன் தானே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரங்கள் தான் சாத்தான், அசுரன், மாயா, ராவணன் எல்லாமே. ஸோ இவனைத்தான் அழிக்கிறோம் இல்லையா. ராவணன்னா இந்த 5 விகாரங்கள் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இது ஆணிடமும் இதே பெண்ணிடமும் இல்லை இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். ஸோ அவனைத்தான் நாம் அழிக்கிறோம். அவனை அழித்தால் யோக பலம் குறையுமா? இங்கதான் தப்பாயிடுச்சு. இதுதான் வேதங்கள் நிறைய உண்மை இருக்கும், ஆனா ஒரு சில இடத்துல தவறாயிடுது. அதிலும் குறிப்பாக இந்து மத வேதங்கள்ல நிறைய யோக ரகசியம் இருக்கும். பட் ஆனா ஒரு சில இடத்துல செஞ்ச தப்புனால என்ன ஆயிடும், எல்லாமே தப்பா தெரியற மாதிரி ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவோம், ஆட்டா ராமரே கொன்னா இருப்பான், நம்மளும் கொல்லலாம், அந்த மாதிரியும் ஆயிடுது இல்லையா. அப்படி ஆயிடுது, தப்பாயிடுது. நமக்குள்ள இருக்கிற அசுரன் அழிக்கிறத தாங்க அப்படி காட்டிட்டாங்க. உள்ள அழிக்கிறத எப்படி காட்டுறது? அதனால அது ஒரு கேரக்டரை வெளியில காட்டிட்டாங்க, அவ்வளவுதான். ஏன்னா நீங்க யோகா பண்ணும்போது வெளியில இருந்து யாரும் எலும்பு போட மாட்டாங்க, ரத்தம் போட மாட்டாங்க. அதோடைய அர்த்தம் என்னன்னா தேக உணர்வை தோன்றது. எலும்பு என்ன, அது தேகத்தின் ஒரு பகுதி. ரத்தம் என்ன, தேகத்தின் ஒரு பகுதி. இப்ப தேக உணர்வு தூண்டப்படுறதுனால தான் காமம் வருது, கோபம் வருது, பற்று, பேராசை, அகங்காரம் வருது. அதுதான் எதிரி. அதை அழிச்சிங்கன்னா யோக பலம் குறையாது, ஏறும். ஆனா அங்க என்ன பண்ணிட்டாங்க, குறையுதுன்னு நினைச்சிட்டாங்க. அதே வெளியில ஒருத்தருக்கு அசுர குணம் இருக்கு, அவங்கள நீங்க திட்டினீங்கன்னா கண்டிப்பா குறையும். கரெக்டு தான். அந்த விதத்துல அது ரைட்டு தான். வெளியில ஒருத்தருக்கு அசுர குணம் இருக்கு, கோபம் இருக்குது, நீங்க அவங்கள போய் திட்டுறீங்கன்னா அவங்க பண்றது தப்பு தான். இருந்தாலும் நீங்க திட்டினீங்கன்னா உங்களுக்கு யோக பலம் குறையும் தான். திட்டுறது நம்ம வேலை கிடையாது இல்லையா. ஆனா இப்ப ஏத்துறத பத்தி பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும் அது எப்படின்ட்டு. இப்ப குறையறத தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப உங்க யோக பலத்தை அசுர வழியில பயன்படுத்தினா குறையும் இல்லையா. அங்க அவங்க அசுரர்கள் தொல்லை கொடுக்குறாங்கன்னு நான் அவனை அழிக்கிறேன், அது அசுர வழி. அழிக்கணும்னு நினைக்கிறது அசுர வழி, அப்ப குறையும். ஸோ அதுதான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ராவணனுடைய ராஜ்யம், சாத்தானுடைய ஆட்சி தான் நடக்குது. அதனால சினிமாவிலும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், வில்லன் ஒரு அடி அடிச்சா ஹீரோ 10 அடி அடிக்கிறது, அதுதான் ஹீரோயிசன் காட்டுறாங்க. மீண்டும் மீண்டும் நம்மளை அசுரர்களை ஆக்கிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் உங்களுடைய சக்தியை ஃபுல்லா இழந்து சின்ன பின்னமா ஆக்கிட்டு இருக்காங்க. பாவம், அவங்களுக்கே தெரியாது. அதனால அது அவங்க குற்றமும் கிடையாது. அதுக்கு நாம் என்ன பண்ணலாம், அந்த குப்பையெல்லாம் பார்க்கறத நிறுத்திட்டா தப்பிச்சிடுவோம். நியூஸ்லேயும் அதை தான் காட்டுறாங்க இல்லையா. இவங்க அவங்கள தப்பு சொல்றது, அவங்க இவங்கள தப்பு சொல்றது, நம்ம மென்டல் ஆகிடுவோம் இல்லையா. இது நரகம் தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன அங்கே பார்த்து உங்கள் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ அசுர வழியில பயன்படுத்தினீங்க, மற்றவங்களுடைய அசுர குணத்தை அழிக்கிறதுக்காக அசுர வழியை கையாண்டீங்கன்னா யோக பலம் குறையும். மற்றவர்களுடைய அசுர குணத்தை நீங்க அழிக்கலாம், ஆனா அசுர வழியில அழிக்கக்கூடாது. அதுக்கு வேற ஒரு வழி இருக்குது, அதை இப்போ சொல்ல போறோம். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு யோக பலம் ஏறும். அது என்ன? ஆக்சுவலா 3, அதாவது காலத்தை வென்ற நாகங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது யோக பலத்தை இன்க்ரீஸ் பண்ற, அதிகரிக்கிற வழி அது. ஸோ அதுதான் உண்மையிலே அதிகரிக்கிற வழி. அதிகரிக்கிற வழியில ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு வழி இருக்குது. அது என்ன வழி அப்படின்னா, இறைவனை நினைக்கிறது. சொன்னேன் இல்லையா, உங்களை ஆத்மா பூர்வமத்தில் நான் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், என்னுடைய அப்பா செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் இருக்கு, அவரை பார்க்க பார்க்க யோக பலம் அதிகமாயிட்டே இருக்கும். இந்த நினைவு தான் மனசால நினைச்சிட்டே இருக்கிறது. போட்டோ வச்சு ஒரு நட்சத்திரத்தை பார்க்கறது கிடையாது, புத்தினால பார்க்கறது தான். அப்ப மனசால அந்த நினைவு இருக்க இருக்க என்ன ஆகும்னா,
உங்களுக்கு இந்த இடம் துடிக்கும். ஸோ சக்தி வருதுன்னு அர்த்தம். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கலாம், மற்றவங்க திட்டும்போது நீங்கள் இதை மறந்துடுவீங்க. மறக்கும்போது தான் உங்களுக்கு கோபம் வரும். ஆனால் ஒருவேளை உங்களால் மறக்காமல் நான் இறைவனை நினைச்சிக்கிட்டே இருக்கிறேன், யோக பலத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன், அந்த நினைவு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, அதே மாதிரி இறைவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, அந்த கோபப்படுற சூழ்நிலை வந்து உங்களுக்கு எங்கேயோ சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்குமே தவிர உங்களுக்கு நிஜத்தில் நடக்கிற மாதிரியே இருக்காது. அந்த அளவுக்கு உங்களால் விலகி இருக்க முடிஞ்சா இந்த ப்ராக்டிஸ் பக்காவாக பண்ணிங்கன்னா. ஸோ இதுதான் உண்மையிலே யோக பலத்தை அதிகமாக்குற 100% வழி. இன்னொரு வழியும் இருக்குது. அதாவது இந்த வழிக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் கிடையவே கிடையாது. இது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இது கூடவே சில விஷயங்கள் பண்ணால் அதிகமாகும். ஒன்று, இறைவனுடைய ஞானத்தை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அசுர குணங்கள் உங்களுக்குள்ளே வராது. அந்த இறைவனுடைய ஞானம் எங்கே கிடைக்குது? ஏன்னா பிரம்மகுமாரிகள் மூலமாக மட்டும்தான் இறைவன் பேசுகிறார். அதனால் பிரம்மகுமாரி சென்டரில் தான் கிடைக்குது. ஸோ அங்கே அவசியம் போகணும். அங்கே கொடுக்குற ஞானம் வந்து முரளின்னு சொல்லுவாங்க, அது அவசியம் கேட்கணும். ஸோ அதுவே வந்து இன்னொரு யூடியூப் சேனலில் அந்த முரளியும் நம்ம போடுறோம் தமிழில். அது டிஸ்கிரிப்ஷன், யூடியூப் கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும், அவசியம் பாருங்கள். அதுலேயும் அவ்யக்த முரளின்னு ஒன்று இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை முரளி, பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அது கேட்கும்போது அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும். ஸோ அவசியம் அதையும் பாருங்கள். அல்லது நீங்கள் பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்ட்டு யூடியூப்லேயோ கூகுள்லேயோ போட்டிங்கனாலும் வரும், பார்க்கலாம். அடுத்தது, ஏன்னா அந்த ஞானம் நல்ல விஷயங்களே கேட்க நல்ல எண்ணங்களே உங்களுக்கு ஒரு உற்பத்தி ஆகும். அதுவும் யோக பலத்தை குறைய விடாமல் பார்த்துக்கும். அப்புறம் இந்த நினைவு பண்ணுறதுக்கான யுக்திகளை தான் தினம் தினம் இறைவன் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அதை கேட்க தான் உங்களுக்கு அந்த யோகத்தில் இருக்கணுன்ற எண்ணமே வரும். ஏன்னா யோகத்தை மறக்க வைக்கிறதுக்கு தான் இந்த உலகத்தில் எல்லாமே நடக்குது. அப்போ அதை நினைக்க வைக்கிறதுக்கு இறைவன் கொடுக்குற ஞானம் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதை மட்டுமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பயங்கர பவராக இருக்கும். அடுத்தது, இறைவன் அதில் சொல்லுவார் நிறைய ஞானம். கோபப்படக்கூடாது, என்ன ஆனாலும் கோபப்படக்கூடாது. உங்கள் ஜென்ம விரோதியாக இருந்தாலும் அவங்கள நீங்கள் பகைமையோடு பார்க்கக்கூடாது, அன்பாக தான் இருக்கணும், உங்களுக்கு எதிரியே இருக்கக்கூடாது. ஏன்னா கடவுளுக்கு யாருமே எதிரி இல்லை, அவருடைய நேரடி குழந்தைங்க நீங்கள், குமாரிகள். பிரம்மா மூலமாக இறைவன் உலகத்தை உங்கள் மூலமாக தான் படைக்கிறார். பிரம்மா மூலமாக குழந்தைங்களை குமாரிகளை படைக்கிறார். அவங்க மூலமாக தான் பழைய உலகத்தை புது உலகமாக, நரகத்தை சொர்க்கமாக மாத்துறார். ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும் இல்லையா? இயேசு சொல்கிறார் இல்லையா, ஒரு கணத்தை அறிஞ்சா இன்னொரு கணத்தை காட்டுன்னு. அது வந்து இப்போ நடைமுறை அவர் சொன்னார், ஆனால் அவர் செஞ்சாரா அப்படின்னா, அவரை உண்மையிலே ஒருத்தன் அறையிறான். சிலுவையில் ஏற்றுறதுக்கு முன்னாடி ராஜா சொன்னதுக்கு இவர் ஏதோ ஒன்று எதிர்த்து பேசும்போது நான் கூட பேசுகிறேன்ட்டு அறையிறான். அப்போ வந்து இயேசு வந்து திருப்பி அறையில் கண்ணத்தையும் காட்டல். ஆனால் என்ன சொல்கிறாரு, நான் என்ன பண்ணேன், நான் உண்மை தானே சொன்னேன், அதுக்கு ஏன் என்ன அறையிறேன்னு கேட்குறாரு. ஸோ அப்போ என்னன்னா, அது ஓகே, அது வேற மதத்துக்கான ஞானம். நம்ம இது வந்து தேவதா தர்மம், இது வேற தர்மம் இல்லையா? இப்போ இல்லை, இந்த தர்மம் இருக்கிறதுலே உயர்ந்த தர்மம். ஸோ அந்த தர்மத்தில் இருக்கிறவங்க பேசுறதெல்லாம் இல்லை, நடைமுறைப்படுத்துறது. இங்கே எல்லாமே நடைமுறைப்படுத்துறது, அனுபவம் பண்ணுறது, பேசுறதெல்லாம் கிடையாது, கவர்ச்சிகரமாக பேசுறதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி நம்ம குணத்தை மாற்றி இந்த குணத்தின் மூலமாக மற்றவர்களை வசீகரிக்கிறது தான் தேவதைகளுடைய வேலை. அப்போ இறைவன் சொல்றாரு, என்ன ஆனாலும் கோபப்படக்கூடாது, காமம் சுத்தமாக இருக்கவே கூடாது, தூய்மை. அப்படி எல்லோரும், ஏன்னா எல்லோருக்கும் இறைவன் அப்பாவாயிட்டார். அப்போ எல்லோரும் சகோதர சகோதரிகள் தான். சகோதர சகோதரின்ற உணர்வில் பார்க்கணும். இன்னும் கேட்டால் உடல்ன்ற உணர்வுல பார்க்கக்கூடாது. உடல்னு பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் காமம்ன்றார். அப்போ என்ன பண்ணணும், ஆத்மா உள்ளே இருக்கிறது ஆத்மா. இப்போ பெண் உடல் இருக்குது, போன ஜென்மத்தில் ஆண் உடல் இருந்துச்சு, அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் ஆண் உடலுக்கு போகுது. அப்புறம் என்ன காமம், ஆணோட ஆண் எப்படி காமம் வரும் இல்லையா? அப்போ அது ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். ஆத்மா, ஏன்னா ஆண் பெண்ணா மாறுவாங்க, பெண் ஆணா பிறவி மாற்றி எடுப்பாங்க. ஆனால் மனிதர்களாக தான் பிறப்பாங்க. அப்போ ஆத்மான்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும், ஆத்மான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஆத்மான்னு பார்க்கணும். மனசுக்குள்ளே இந்த எண்ணங்கள், நான் யோகத்தில் இருக்கிறேன், இந்த கடைசி 100 வருஷம் வந்து சங்கம் யோகம்னு பேர். இந்த 100 வருஷத்தில் தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அதில் ஆல்ரெடி 80 வருஷம் போயிடுச்சு, இன்னும் 20 வருஷம் தான் இருக்குது. ஸோ இந்த
இப்போ என்னன்னா இந்த சத்தியுகத்து தேவதைகளின் குணங்களை நீங்கள் வர வைக்கணும். அடுத்தது கலியுகம் வந்து சத்தியுகம் வரப்போகுது. அந்த குணங்களை நான் வெளிப்படுத்தணும். அதுக்கான பயிற்சி ட்ரைனிங் தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ கலியுகத்தில் நம்ம உடம்பு இருந்தாலும் புத்தியினால நீங்கள் சத்தியுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லோரையும் தேவதையாக பார்க்கறது, அந்த காலத்தை வென்றவனில் சொன்ன மாதிரி அதை பாருங்கள். ஸோ எல்லோரையும் தேவதையாக பார்க்கறது, எல்லோரும் நல்லவங்க நினைக்கிறது, நடக்கிறது எல்லாத்துலேயும் நன்மை தான் இருக்குது. இந்த ஞானமெல்லாம் வந்து இறைவன் தினம் தான் சொல்லிட்டு இருப்பார். ஸோ அதையே திரும்ப திரும்ப மனசில் ஆசைப்படும்போது என்ன அசம்பாவிதம் இருந்தாலும் அதில் நன்மை இருக்குதுன்னு நம்ப ஆரம்பிப்பீங்க. அப்போ என்ன ஆகும்? அசுர குணத்தை வெளிப்படுத்த மாட்டீங்க இல்லையா? உங்களுக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸில் ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வழக்கமாக என்ன பண்ணுவோம்? நைட்டெல்லாம் தூங்காமல் அவனுக்கு சாபம் கொடுத்துக்கிட்டே இருப்போம், நம்மளே அறியாமல். அது தானாகவே வரும் இல்லையா? ஆனால் இதில் நன்மை இருக்குது, ஏதோ நன்மை இருக்குது. இன்னொன்று ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் பண்ணது தான் திரும்ப நடக்குது, அதுதான் கர்மத்தின் விதி. ஸோ அதுவும் தெரியுது. அப்போ உங்களுக்கு சாந்தமாகும், அல்லது கொஞ்சம் டென்ஷன் கம்மியாகாது இருக்கும். ஸோ அப்போ இந்த பாவம் செய்ய மாட்டீங்க. இப்போ ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு தான் இப்போ ஏமாற்றிட்டு போகிறது, ஏன்னா அதோடைய தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ நீங்கள் அவனுக்கு சாபம் கொடுத்தீங்கன்னா மீண்டும் பாவம் செய்கிறீங்க இல்லையா? அப்போ யோக பலம் குறையுது. ஸோ உங்களுடைய கவனம் எல்லாம் இந்த யோக பலத்தை அதிகப்படுத்தினால தான். இதனால் என்ன கிடைக்கும்? இப்போ அமைதியாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இங்கே உயர்ந்த பதவி கிடைக்கும். இந்த யோக பலத்தினால தான் உலகத்தை அடையிறாங்க. ஸ்ரீநாராயணன் ஆகட்டும், ஸ்ரீராமர் ஆகட்டும், ஸ்ரீலக்ஷ்மி ஆகட்டும், எல்லாமே 33 கோடி தேவதைகளும் இந்த யோகத்தை பண்ணி தான் வராங்க. ஸோ இந்த யோகம் கட்டாகாமல் பார்த்துக்கிறதுல தான் உங்களுக்கு கவனம் இருக்கணும். சுற்றி என்ன நடந்தாலும் அங்கே ராமாயண மகாபாரதத்தில் காட்டுற மாதிரி காட்டில் உட்காந்து நம்ம தவம் பண்ணலை. இது பேர் கர்மயோகம். கீதையில் கர்மயோகம்னு சொல்கிறாங்க இல்லையா? காரியம் செஞ்சுட்டு இருக்கும்போதே புத்தி இறைவனோடு இணைஞ்சிருக்கணும். காரியம் செஞ்சுட்டு இருக்கும்போதே இந்த யோக பலம் குறைஞ்சிடக்கூடாது. தீய காரியங்களை செஞ்சிடக்கூடாது. காம வயப்பட்டாலும் குறையும், கோபப்பட்டாலும் குறையும், பற்று இருந்தாலும் குறையும், பேராசை இருந்தாலும் குறையும், அகங்காரம் இருந்தாலும் குறையும். ஸோ குடும்பத்திலே இருப்பீங்க, ஆனால் புத்தினால ஒரு இறைவன் மட்டும்தான் எனக்கு கணவன், மனைவி, குழந்தை எல்லான்ட்டு எல்லா உறவையும் அவர்கிட்ட மட்டும் வைப்பீங்க. அவர்கிட்ட எந்த உறவு வச்சாலும் உங்களுக்கு காமம் வராது, கோபம் வராது, பற்று வராது, பேராசை, அகங்காரம் வராது. மனிதர்கள்கிட்ட எந்த உறவு வச்சாலும் இந்த குணங்கள் தான் வரும். அதனால யோக பலம் குறையும். இதனால தான் நம்மளுடைய புத்தியை இறைவனோடு வைக்கிறோம். அனைத்து உறவுகளையும் இறைவனோடு மட்டுமே வைக்கிறோம். அதனால என்ன ஆகும்? யோக பலம் அதிகமாகும். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த கோபத்தை தூண்டுறாங்க பாருங்க. இன்னொருத்தர் வந்து உங்ககிட்ட பேசி கோபத்தையோ கவலையோ தூண்டுறாங்கன்னா அந்த டைம் இந்த ஞானத்தின் சொரூபமாகறீங்க. சொரூபமாகிறதுனா என்ன அர்த்தம்னா, அந்த ஞானம் உங்களுடைய நடைமுறையா உங்களுடைய நடத்தையில வெளிப்படுது. அந்த ஞானம் ஒரு கணத்தை அறிந்தால் மறு கணத்தை காட்டுன்னு சொன்னார் இயேசு. ஆனால் அவருடைய நடத்தையில வந்து எல்லா டைம்லையும் அது வெளிப்படலை. எப்பயாவது வெளிப்பட்டிருக்கலாம். பட் அந்த ஒரு டைம்ல எதிர்த்தும் பேசுறாரு. அது மட்டும் இல்லை, சபிக்கவும் செய்கிறார். ஒரு சில இடத்துல அவர் சொல்றாரு, உங்களுக்கு யாராவது தங்குறதுக்கு வீடு கொடுக்கலன்னா அங்கேருந்து மண்ணை எடுத்து அவன் நாசமாக போன்னு சபிச்சுட்டு வாங்கன்றார். ஸோ அப்போ அவர் சொன்னதுக்கும் நடந்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ அது வேற தர்மம். அதனால நம்ம அதை ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. நாம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக ஞானம் கொடுக்குறோம். அவர் வந்து வர்றதே நரகத்தில் தான். ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த ஞானம் போதும் தான் நினைக்கிறேன் இல்லையா? அது தப்பு தான். பட் இருந்தாலும் மனித வழி தப்பு தான் கொடுக்கும். ஆனால் நமக்கு இறைவன் கொடுக்குறார். அதனால என்ன ஆனாலும் உங்களை கொல்றதுக்கு கத்தியே எடுத்துட்டு வந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு தான் மனசார நீங்கள் நினைக்கணும். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை? ஆனால் இறைவனுடைய வழி அப்படி தான் இருக்கும். இயேசு சொல்லுவார்ல, நீங்கள் போகிற வழி வந்து ரோஜா மலர்னால் ஆன வழி இல்லை, முள்ளு படுக்கை மேலே நடக்கணுன்ட்டு. அது அவர் சொன்ன வழி இல்லை, இறைவன் சொல்கிற வழி தான் அப்படி இருக்கும். ஸோ நமக்கு தான் அது. ஆனாலும் இது ரோஜா மலர் தான், முள்ளு மாதிரி தெரியும். ஆனால் அந்த வழிப்படி நடங்க, முள்ளில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி இறைவன் உள்ளங்கையால் தாங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த நிச்சய புத்திக்கு தான் ஆதாரம். அப்போ இதுக்கு ஒரு நடைமுறை உதாரணம் சொல்லணும்னா, இவர் உடல் வழியாக தானே இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. இவருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறாரு இல்லையா? இவர் வாழ்க்கையில் அது நடந்துச்சு. ஏன்னா பாகிஸ்தான் இந்தியா பிரியறதுக்கு முன்னாடி பாகிஸ்தானில் ஒரு பகுதியில் கராச்சி இருக்கு இல்லையா, அங்கே தான் இந்த இயக்கம் தோன்ற ஆரம்பிச்சுது. அப்போ வந்து அவருக்கு எதிர்ப்பு வந்தது. ஏன்னா அது நாடே முஸ்லீம் நாடு இல்லையா? ஸோ அதனால் அவரை தீவிரவாதிகளை வச்சு கொல்றதுக்கும் முடிவு பண்ணாங்க. ஒருத்தர் வந்தார், கூலிப்படை வந்து அவரை கொல்றதுக்காக வர்றாரு. அவர் வந்தார்னு இவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த இறைவனுடைய அந்த ஞானத்தின் சொரூபமாக இருக்கனால பாருங்க,
அவர் எதுவுமே பண்ணலை, கம்முன்னு இறைவன் நினைவில் இருக்கார். ஸோ கத்தி எடுத்து வெட்ட வர சுற்றி எப்பயுமே ஆள் இருப்பாங்க, அவர் கூப்பிட்டா டக்குன்னு வந்துடுவாங்க. ஆனால் அவர் அமைதியாக இருக்கிறார், இறைவனுடைய நினைவில் இருக்கார், எல்லாம் அவர் பார்த்துக்காருன்னு இருக்கார். இப்போ வெட்ட வரும்போது டக்குன்னு பிரகாசமாக ஒரு ஒளி வருது. ஏன்னா அவர் முஸ்லீம் இல்லையா, அவங்களுக்கு வேற உருவம் தெரிஞ்சால் புரியாது. ஒளி வந்தோடனே அப்படியே கத்தி கீழே போட்டு அப்படியே சரணாகதி, பக்கா பிரம்மகுமாரி ஆயிட்டார். அப்புறம் சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்போ அந்த சத்தத்தில் எல்லாரும் வந்துட்டாங்க. வந்த உடனே அவரை பிடிக்க ட்ரை பண்ணும்போது இவர் சொல்கிறாரு, விடுங்க விடுங்க, அவரும் என்னுடைய குழந்தை தான், அவருக்கு நல்லா சாப்பாடு போட்டு அனுப்புங்க அப்படிங்கிறாரு. இறைவனுடைய வழியை ஃபாலோ பண்ணுறதுக்கு செம்ம தைரியம் வேணும். ஏன்னா இவனை விட்டா மறுபடியும் போய் கொலை பண்ணுவானோ, இன்னும் 10 பேர் அழைச்சிட்டு வரானோ, இது மனித வழி இல்லையா. இறைவனுடைய வழி அது கிடையாது. உங்களுக்கு துக்கம் கொடுக்குறவனுக்கு அன்பு செய்யணுன்றது தான் இறைவனுடைய வழி. ஸோ இப்படி நீங்கள் இது என்னது, அந்த சக்தி இல்லையா, பொறுமை சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி, அன்பின் குணத்தை வெளிப்படுத்தினீங்க பாருங்க, இதில் யோக பலம் அதிகமாகும். அதுதான் உண்மையிலே பைபிளில் ஒரு கதை இருக்கும், அது டக்குன்னு பார்த்தா யாருக்குமே புரியாது. ஆனால் அது இந்த ரகசியம் என்னன்னா, எஜமானன் 3 வேலைக்காரங்கிட்ட அது தாளந்துன்னு அவங்க இதில் சொல்லுவாங்க, நம்ம 1 ரூபான்னு வச்சுக்கலாம், ஒரு ரூபா கொடுத்துட்டு போகிறார். அந்த காலத்தில் 1 ரூபா பெரிய விஷயம் இல்லையா. ஸோ ஒரு ரூபா கொடுத்துட்டு போகிறார். போயிட்டு சில மாதங்கள் கழித்து வர்றார். அதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், 1 ரூபாவை ஏதோ பிஸ்னஸ் பண்ணி 10 ரூபாவை மாற்றி எஜமானனுக்கு கொடுக்குறான். இன்னொருத்தன் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் மண்ணில் புதைச்சி வச்சுருக்கேன், உங்களுக்கு அப்படியே எடுத்தாந்து கொடுக்குறேன்ட்டு அதை கொடுக்குறான். இன்னொருத்தன் 1 5 ஆக்குறான். ஸோ அப்போ 10 ஆக்குனவங்கிட்ட மற்றவங்கிட்ட இருந்த காசையெல்லாம் பிடுங்கி கொடுத்து, நீயே இதை பார்த்துக்கோ, ஏன்னா நீ தான் இது நல்லா வச்சிருக்கிற அப்படின்னு. ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் அது இல்லை. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த சக்திகளை இந்த மாதிரி காரியத்தில் இல்லையா, துக்கம் கொடுக்கிற ஒரு சோதனை நிறைந்த சூழ்நிலையில் யாரால பயன்படுத்த முடியுதோ அவங்களுக்கு அந்த சக்தி இன்னும் அதிகமாகும். அதுதான் இங்கே ரகசியம். ஸோ இங்கே இதுவே ஒரு யோக பலத்தை அதிகப்படுத்தும். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அசுர குணத்தை அழிக்கிறதா அசுரர்களை அழிக்கிறதா காட்டுறது. இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அசுர குணத்தை அழித்தால் உண்மையிலே யோக பலம் அதிகமாகும். சரி, இப்போ மற்றவர்களுடைய அசுர குணத்தை அழிக்கலாம், ஆனால் அசுர வழிப்படி அழிக்கக்கூடாது. அசுர வழிப்படினா என்னது, ஒருத்தன் திட்டானா, திட்டிக்கிட்டே இருக்க, உனக்கு வேற வேலையே இல்லை, இப்படியா இருக்குது, மனுஷனாடா நீனு, இப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா அது அசுர வழி. அவங்க மாறவும் மாட்டாங்க இல்லையா. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பவர் இருந்துச்சு, உதாரணத்துக்கு நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, ஸ்டூடெண்ட் கிட்ட இப்படிலாம் பண்ணால் அவ்வளோதான் அப்படின்னா அவன் அடங்கி தான் இருப்பான், ஆனால் அவனுடைய குணம் ஒன்றும் மாறலை. உங்ககிட்ட அந்த நேரம் காட்ட முடியாதுன்னு வேணா வெளியில் வேணா அவனே ஆள் விட்டு கூட அடிப்பான். ஸோ அந்த மாதிரி நடக்கிற உலகம் தான் இது இல்லையா. ஸோ அசுர வழி ஒன்றும் நீங்கள் மாற்றலை. ஸோ அவனுடைய அசுர வழியை நீங்கள் எப்படி அழிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய நடத்தையின் மூலமாக. அப்படி அதாவது ஒருத்தன் அசுரனாக இருக்கிறான், ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் அப்படி ரொம்ப மோசமாக இருக்கிறான், எல்லாருமே அவனை அப்படியே பார்க்குறாங்க, ஆனால் நீங்கள் அவன் ரொம்ப நல்லவன்னு பார்த்து நல்லவனாகவே நினைத்து நல்லவனாகவே பேசுங்க, அவங்க மாறுவாங்க. மற்றவங்க கிட்ட இல்லாட்டினாலும் உங்ககிட்ட அவங்க நல்லவங்களாக தான் நடந்துக்குவாங்க. ஸோ அதுதான் காலத்தை வென்றவன் வீடியோவில் கூட போட்டிருந்தோம். இப்படி நீங்கள் அவங்களுடைய அசுர குணத்தை உங்களுடைய நடத்தையின் மூலமாக, உங்கள் தெய்வீக குணத்தின் மூலமாக அழிச்சிங்கன்னா உங்களுக்கு யோக பலம் பல மடங்கு அதிகமாகும். இதுதான் வழி யோக பலத்தை அதிகப்படுத்துறதுக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது இறைவனின் நினைவு. அதை கட்டே பண்ணக்கூடாது. அதை கட் பண்ணாமல் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகமே வரும் அந்த டைம். இல்லைன்னா ஞாபகமே வராது. டக்குன்னு கோவப்படுத்தினா டக்குன்னு கோவப்பட்டுருவீங்க. ஸோ இறைவன் நினைவில் இருக்கும்பொழுது கூடவே இந்த பிரம்மகுமாரிகள் மூலமாக முரளி ஞானம் கொடுக்குறாங்களே, அதை தினம் தினம் கேட்க 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 அந்த ஞானத்தை வைத்து தியானத்தில் அந்த ஞானத்தையும் மைண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மைண்டில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஸ்ரீகிருஷ்ணர் கையில் சக்கரம் சுத்துற மாதிரி கட்டுறாங்க. அதாவது இந்த ஞான சக்கரம், நான் தான் தேவதையாக இருந்தேன், தெய்வீக குணங்கள் நிறைஞ்சிருந்தேன், மீண்டும் அப்படி ஆக போகிறேன் அப்படின்றது சதா ஞாபகம் இருக்கும்போது தெய்வீக குணத்தை வெளிப்படுத்துவீங்க. நான் இந்த உலகத்தை சார்ந்தவனே கிடையாது, நான் சத்தியுகத்தை சார்ந்தவன், எனக்கு இன்னும் அந்த உடல் தான் கிடைக்கல, அந்த உடலுக்குள்ளே போகிற ஆத்மா இந்த உடலில் இருக்குது, அதுக்கு பயிற்சியில் இருக்கிறேன், அதுவாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அந்த ஞாபகம் இருக்க இருக்க சுற்றி என்ன நடந்தாலும் அசுர குணத்தை நீங்கள் வெளிப்படுத்த மாட்டீங்க. ஆனால் எப்போ இந்த ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அப்போதுலேருந்தே அசுர குணத்தை தூண்டுற மாதிரி சம்பவங்கள் உங்களை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும்.
அதுதான் மாயா அவங்க கூட போடுற சண்டை. சும்மா இருக்கிற வரைக்கும் அது சண்டையே போட்டிருக்காது. எப்போ இறைவனை நினைக்க ஆரம்பிச்சிங்களோ அப்போவே இறைவனை நினைக்க விடாமல் தடுக்க ட்ரை பண்ணும். அதே மாதிரி இந்த இறைவனுடைய ஞானத்தை நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னு வச்சுங்களேன், சொல்ல விடாமல் தடுக்கும். ஆச்சரியமாக இருக்கும், நிறைய நடக்கும். அதையும் மீறி நீங்கள் தைரியம் வச்சு நான் அதை பண்ணியே தீருவேன், இறைவனை நினைச்சே தீருவேன், அவரை புத்தியிலேருந்து கட்டாக விடவே மாட்டேன்னு வைராக்கியத்தோடு நீங்கள் தைரியம் வைக்கும்போது பல மடங்கு உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். நேரடியாக இறைவன் கிட்ட இருந்து அவர் பார்ப்பார், என் குழந்தை எப்படி தாங்குதா டெஸ்ட் பேப்பருக்கு அப்படின்ட்டு. ஸோ பைபிள் குரானில் இருக்கும் இல்லையா, சாத்தானும் இறைவனும் பேசுறது, அவனை போய் நீ தாக்கு, அவன் என்னை மறக்கவே மாட்டான், நீ வேணா பாருன்னு அனுப்புற. ஸோ அது எல்லாமே இப்போ நடக்குது, நிஜத்தில் நடக்குது. இந்த ஞானத்தை வச்சு நீங்கள் பண்ணும்போது தான் அது தெரியும். மற்றபடி முஸ்லீமையோ கிறிஸ்டினையோ எந்த விதமான மாயாவும் தாக்குறது கிடையாது. ஏன்னா மாயாவை எதிர்த்து அவங்க போராடுறதும் கிடையாது. ஏன்னா போராடுற ஞானத்தை இங்கே மட்டும்தான் கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா. வேற எங்கேயுமே காமத்தை விட சொல்ல, காமத்தை விடணும்னு முயற்சி பண்ணி பாருங்க, அப்போ தெரியும் உங்களை சுற்றி என்னென்ன நடக்குதுன்னு. கோபத்தை விடணும்னு முயற்சி பண்ணுங்க பாருங்க, அப்போ பாருங்க சுற்றி என்னென்ன நடக்குதுன்னு. அப்போ தான் கோபத்தை தோன்ற மாதிரி நடக்கும். ஸோ அது எல்லாத்தையும் மீறி எல்லாமே எண்ணத்துல இருந்து தானே வருது. அந்த எண்ணம் வரும்போதே டக்குன்னு இறைவன்கிட்ட கொடுத்துடணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இறைவனுடைய ஒளிப்புள்ளியை மட்டும் நீங்கள் நினைக்கும் போது அந்த எண்ணம் போயிடும். ஆனால் அந்த எண்ணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இறைவனுடைய நினைவு போயிடும். ஸோ ஒன்று இறைவன் இருப்பார் அல்லது அசுர குணம் இருக்கும், ஏதாவது ஒன்று தான் இருக்கும். கடவுள் பாதி மிருகம் பாதின்றாங்க இல்லையா, ரெண்டும்லாம் இருக்காது, ஏதோ ஒன்று தான் இருக்கும். சரி, அப்போ அதுதான் யோக பலத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வழி. ஒன்று இறைவனுடைய நினைவு, இன்னொன்று இந்த ஞானத்தை சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கணும், இன்னொன்று இறைவன் பண்ணக்கூடாது தொடக்கூடாதுன்ற இந்த விகார குணங்கள், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம், இதை புத்தினால தொடாமல் இருக்கணும். 4, உங்களுக்குள்ள அசுர குணங்களை தேடி தேடி கண்டுபிடிச்சி அழிக்கணும். உங்களுக்குள்ள உள்ள குணங்கள், மற்றவங்க கிடையாது. மற்றவங்களுடைய குணங்கள் உங்கள் அசுர குணங்களை அழிக்கிறதன் மூலமாக தானாகவே உங்கள் தொடர்பில் வரும்போது அவங்களே மாறிடும். நீங்கள் எப்பவுமே அன்பின் சொரூபமாக இருந்தீங்கன்னா உங்கள் கிட்ட வரவங்க எரிஞ்சு விழறவங்களா இருந்தாலுமே உங்கள் கிட்ட வரும்போது தானாகவே மாற ஆரம்பிச்சிடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவாங்க. ஸோ இதுதான் யோக பலத்தை அதிகரிக்கிற வழி. இதை தவிர மற்ற அனைத்துமே யோக பலத்தை குறைக்கிற வழி தான் இல்லையா. ஞான முரளியை தவிர எதை கேட்டாலும், பக்கத்து வீட்டில் விஷயம் என்ன நடக்குது, உங்கள் வீட்டில் என்ன நடக்குது, நியூஸில் என்ன நடக்குது, இது எல்லாமே உங்கள் யோக பலத்தை குறைச்சிடும். வீண் விஷயத்தே கேட்காதீங்க. இறைவன் ஞானத்தை தவிர எல்லாமே வீண் விஷயம்தான். இப்போ தேவதையாகணும், இதுதான் மிகப்பெரிய விஷயம் இல்லையா. அடுத்த 21 பிறவி 2500 வருஷத்துக்கு நீங்கள் எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் சுகபோகத்தோடு இருப்பீங்க. இதே பூமி அப்படி மாறப்போகுது இல்லையா. இன்னைக்கு நீங்கள் பிற்காலத்தில் நல்லா இருக்கணும் தானே கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. 2500 வருஷத்துக்கும் ராஜா வீட்டிலே பிறவி எடுப்பீங்கன்னா அப்போ இப்போ நம்ம எவ்வளோ முயற்சி, எவ்வளோ கவனம் வைக்கணும். அதுதான் இறைவனுடைய நினைவில் கவனம், ஞானத்தை மட்டும் கேட்கணும், மற்றதை கேட்கக்கூடாதுங்கிறதுல கவனம் வைக்கணும், மற்றவர்களுடைய குறைகளை பார்க்கக்கூடாதுன்றதுல கவனம் வைக்கணும், அவங்களுடைய விசேஷ குணத்தை மட்டும் பார்க்கணும். இல்லாட்டினாலும் விசேஷ குணம் அவங்களுக்கு இருக்கிறதாகவே நீங்கள் நினைக்க அது தானாகவே அவங்களுக்குள்ள வரும். இது காலத்தை வென்ற ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக அது இருக்கும். அடுத்தது முரளி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு அசுர குணங்கள் வெளிப்படுத்தாமல் இருங்க. உங்களுக்கு அது எண்ணமாக வந்தாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சி எரிச்சிடுங்க. அதை செயலில் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க இல்லையா. ஒருத்தர் மேலே கோபம் எண்ணமாக வரும், அடுத்தது தான் அது வார்த்தையில் வரும். அந்த எண்ணமாக இருக்கும்போதே டக்குன்னு இறைவனுடைய நினைவுனால அதை எரிச்சிடுங்க. ஸோ முரளி தினம் கேட்டுக்கிட்டே இந்த யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ண இது உங்களுக்கு சாத்தியமாயிடும். உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்களே தேவதையாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். மற்றவர்களுக்கும் சாதாரண உடலில் இவங்க தேவதை தான் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுடைய குணங்கள் சொல்லும். உங்களை சுற்றி அந்த எப்படி கோயிலுக்குள்ளே போனாலே ஒரு அமைதி வருது, அது மாதிரி உங்கள் தொடர்பில் வரவங்க அந்த அமைதியை ஃபீல் பண்ணுவாங்க. அந்த எண்ணங்கள், அமைதி சார்ந்த எண்ணங்களே நீங்கள் உருவாக்க அது அதிர்வலைகளாக உங்களை சுற்றி பரவ ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் யோக பலத்தை அதிகப்படுத்துறது. இதன் மூலமாக என்ன ஆகும், எதிர்காலத்தில் தேவதை ஆகுவீங்க, இப்பயே உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும், நோயே வராது, சதா ஆனந்தமாக இருப்பீங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் இல்லையா. ஸோ மற்றபடி மனிதர்கள் சொல்கிற எந்த வழியிலும் இது எதுவுமே சாத்தியம் கிடையாதுன்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வழியை ஃபாலோ பண்ணி அனுபவம் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. சரி, இப்போ இது ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக தியான முறை இப்போ சொல்கிறோம். ஒன்று அடிப்படை இதுதான், நான் ஆத்மா நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், எனக்கு உடலே கிடையாதுன்னு நினச்சிக்கோங்க. உடல் நினச்சா தானே உடல் உணர்வு வருது. ஸோ நான் ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன், என்னுடைய அப்பா
செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். நானும் அங்கேயே இருக்கிறேன்னே நினச்சிக்கோங்க. நான் இங்கே இல்லவே இல்லை, நான் அங்கே தான் இருக்கிறேன். அதான் என்னுடைய வீடு. அங்கேருந்து இங்கே நடிக்க வந்தேன், அவ்வளோதான். மீண்டும் அங்கே போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு வருவோம். ஸோ அப்போ அந்த இடத்துக்கு பேர் பரந்தாமம்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் பரலோகம்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறதும். அந்த பரந்தாமத்தில் என்னுடைய அப்பா இறைவனோடு நான் இருக்கிறேன். அந்த ஒளிப்புள்ளியை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவருடைய குணங்கள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இது தொடர்ந்து நாள் ஃபுல்லாக ஒரு வினாடி விடாமல் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் மாயா மறக்கடிக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா இது யுத்த மைதானம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது. இது தொடர்ந்து பண்ணும். இது இல்லாமல் 1 மணி நேரத்துக்கு 2 தடவையாவது இனி சொல்ல போகிற பாயிண்ட்டை நீங்கள் சொல்லணும். 2 தடவை, 1 மணி நேரத்துக்கு 1 தடவை. சரி, 1 மணி நேரத்துக்கு 2 தடவை. என்னென்ன பாயிண்ட் அது அப்படின்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதை தூண்டக்கூடிய எண்ணங்கள் கடந்த 1 மணி நேரத்தில் எனக்குள்ளே இருந்துச்சா செக் பண்ணிவிட்டு, இருந்துச்சுன்னா இந்த எதிரிகளின் வசமாக நான் ஆக மாட்டேன். இதனால தான் நான் அனைத்து சக்தியும் இழந்தேன் அப்படின்னு சொல்லணும். 5 விகாரங்கள், காமம், கோபம், பற்று. அப்படி இல்லைன்னா காமம், கோபம், இது 2 வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது, என் தொடர்பில் வர எல்லோரையும் நான் ஆத்மாவை தான் பார்ப்பேன், உடலை பார்க்க மாட்டேன். இப்போ புத்தினால அவங்க ஆத்மா மனசுக்குள்ளே அது பார்க்குறதுனா எப்படி? இப்போ ஒரு அழகான பொண்ணு வந்தால் முகம் தானே தெரியுது, நான் எப்படி பண்ணுறது? நீங்கள் பார்த்தீங்கனாலே முகம் தான் தெரியும். நீங்கள் ஆத்மாவை பார்க்க நினச்சாலும் முகம் தான் தெரியும். அப்போ என்னென்னா, இது வெறும் பார்க்கறது மட்டும் கிடையாது. மனசுக்குள்ளே சொல்லணும், அது ஒரு ஆத்மா, அது தேவதையாக இருந்த ஆத்மா, ஒரு ஆண் உடல் இருந்துச்சு, இப்போ பெண் உடலில் இருக்குது, இதை நான் மயங்க மாட்டேன், இது அழியக்கூடிய உடல், உள்ளே இருக்கிறது ஆத்மா, தெய்வீக குணங்கள், அதுவும் தூய்மையான ஆத்மா. இந்த மாதிரி எண்ணங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்கிட்டே இருக்கிறது தான் ஆத்மாவை பார்க்குறதுன்னு அர்த்தம். ஸோ இது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் இருக்குது. ஸோ இது 3 போதும் இல்லையா? மற்றபடி முரளி கேளுங்க, அதுலேருந்து நிறைய பாயிண்ட் வரும். சரி, 1, எப்பவுமே இறைவன் நினைவை நான் கட்டாக விடவே மாட்டேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். 2வது, காமம், கோபம் நான் வர விட மாட்டேன். 3வது, எல்லோரையும் ஆத்மாவா மட்டும்தான் நான் பார்க்குறேன். என்னையும் நான் ஆத்மான்ற உணர்வுலே இருக்கிறேன். ஸோ ஆத்மான்ற உணர்வில் தான் அவரை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே வந்துடுது. ஸோ இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அன்றைய நாள் இறுதியில் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத அவசியம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதையெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா வாதம் பண்ணுறதுக்காக கமெண்ட்டை போட்டு உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க. நெகட்டிவ் எண்ணங்களை பரப்புகிற பாவத்தை இறைவனுடைய குழந்தை பண்ண மாட்டாங்க, சாத்தானுடைய குழந்தைங்க தான் பண்ணுவாங்க. மனித வழி எல்லாமே சாத்தானுடைய வழி தான். ஸோ இங்கே இறைவனுடைய குழந்தைகளுக்கான ஞானம் இது இல்லையா? ஸோ இது உங்களுக்கு பிடிக்கலனாலே புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும், இங்கே வந்து உங்கள் நேரத்தை வீணாக்குறீங்கன்ட்டு. ஓம் சாந்தி.